இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. பீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பியூலா 90வது நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்தோனியம்மாள் திவ்யமரி லூர்து மரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், அல்போன்ஸ் ரெஜினா மேரி குடும்ப நலனுக்காகவும், இயேசு வினோலியா மேரி +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டியும், அந்தோணி சாமி சகாயமேரி ஜீவா ஜானி மரி ஆனந்த் குடும்ப நலனுக்காகவும் வேண்டுதலுக்காகவும், ஜோசப் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், லூர்ஸ் திவ்யா நல்ல உடல்நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும், ஜேம்ஸ் பெஞ்சமின் பாப்பையா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மரியம்மா சுரேஷ் பிலோமினா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சூசைராஜ் லீலா ரோஸ்லின் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், செலின் மேரி மார்டின் ஜோஸ்பின் நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், பாஸ்கர் மேரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பீட்டர் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டியும், சித்ரா கலைச்செல்வம் நல்ல உடல்நல் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், விமலா ரமேஷ் சந்தோஷ் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோணி சுரேஷ் அல்டீலா மேரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கிராஸ் பிரதாபன் நிர்மலா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், நிக்கோலாஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பாஸ்கர் மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், ஆனந்த் விஜய் வித்யா திருமண நாளில் இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, தண்ணீரினாலும் தூயாவினாலும் புதுப்பிறப்படைந்தவர்களுக்கு விண்ணரசின் கதவுகளை திறந்து விடுகின்றீர்.
இதனால் எங்கள் உள்ளத்தில் அன்பின் ஆற்றலை வளரச் செய்தருளும். பாவம் அனைத்தினின்றும் விடுதலை பெற்ற நாங்கள் நீர் வாக்களித்தவற்றை எந்த தடையுமின்றி பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்திருக்கிறார்கள்? நேர்மையாளர்களுடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவரது வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த பொழுது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியோன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினில் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கின்றது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வுதரும் உணவு நானே என்று நற்கருணை பற்றிய உணவை இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 4 வகையான உணவுகள் உள்ளன. ஒன்று, உடலுக்கு தேவையான அன்றாட உணவு. இரண்டாவது, இறை வார்த்தை என்னும் உணவு. மூன்றாவது, நற்கருணை என்னும் உணவு. நான்காவது, தந்தையாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆர்வம் என்கின்ற உணவு. இந்த 4 வகையான உணவை பற்றியும் பல்வேறு இடங்களிலே இயேசு நற்செய்தியிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். முதலிலே அன்றாட உணவை பற்றி இயேசு அதிகம் கவலைப்படவில்லை. 40 நாட்கள் அவர் பாலை நிலத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று உடலுக்கு தேவையான அன்றாட உணவை விட இறை வார்த்தை என்னும் உணவே அவசியமானது, அத்தியாவசியமானது என்பதை அவர் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். பெரிய வியாழக்கிழமையன்று தமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக இந்த உலகிற்கு அவர் வழங்குவதையும் நாம் காணுகின்றோம். நான்காவதாக, தந்தையாகிய இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணிகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்கிறார். அவற்றை திறம்பட ஆர்வத்தோடு செய்து முடிக்கக்கூடிய ஆர்வமே மற்றொரு உணவு என்பதையும் இயேசு தமது பணிகளை குறித்து அவ்வப்போது சீடர்களுக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவேதான் சீடர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று இயேசுவிடம் கேட்டபொழுது, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் என்று அவர் கற்றுக் கொடுப்பதையும், அதே ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டுவதையும் நாம் நினைவு கூற வேண்டும். அனுதின உணவு என்பது உடலுக்கு தேவையான உணவு மட்டுமல்ல, மற்ற இந்த 3 வகையான உணவும் இறை வார்த்தை, நற்கருணை, தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளை செய்யக்கூடிய ஆர்வம் என்ற இந்த 3 வகையான மொத்தம் 4 வகையான உணவுகளையும் அன்றாடம் நாம் வேண்டுவோம். அவற்றை செய்து முடிப்பிலே முனைப்பாக செயல்படுவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்பின் பலியாயிருப்பாய், உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பாய்,
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. அனைவருக்கும் மீட்படைய விரும்பும் இறைவா, அகமகிழும் திருச்சபையின் காணிக்கையை ஏற்றருளும். இத்தகைய மகிழ்ச்சிக்கு காரணமான உமது திருமகனின் பாஸ்கா மறைபொருளை இந்த திருப்பலியில் ஏற்ற முறையில் கொண்டாட எங்களை தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவினால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே, ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடைய நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து
ஒளிமிக்கவும் திருமுனி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதாம். என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும்
வேளையிது. இந்தவும் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவும் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை நான். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை நான். அருளமுதை நான். என் நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உயிர்த்த உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் சந்தித்து அவரோடு உறவு கொள்ள அருள் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் தமது உடலை கையளித்தது போல பிறர் வாழ எங்களையே கையளிக்கவும், உலக மீட்புக்காக எங்களது உயிரையே வழங்கி பணி செய்து வாழவும், இவ்வாறு எங்களுடைய வாழ்வு தொடர்ந்த பாஸ்காவாக இருக்கவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும்
இறைவன் பிதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் திண்மையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் தன்னை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசம் மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.